நீங்கள் விசாரிக்கவே கூடாது, நீங்கள் மேல்முறையீடு போகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தயவுசெய்து வந்துடாதீங்க, நாங்கள் மாட்டிப்போங்கன்றது தான் அர்த்தம். இடியை வந்து உங்களுடைய வசதிக்காக இப்போ நான் வந்து பிஜேபி, நீங்கள் காங்கிரஸ்ன்றனால நான் பிஜேபி வரும்போது இடியை நான் எனக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலான்னு பண்ண முடியாது. நான் உள்ளே இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய இல்லை திரு நரேந்திர மோடி அவர்கள் சொந்தக்காரர்களோ இல்லை பாரதிய கட்சியினுடைய தொண்டர்களோ கிடையாது. அந்த ஆஃபீஸர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆஃபீஸர் வந்து பிஜேபிக்கு சார்பாக செயல்படுறாரு, அதனால தான் அவங்கள வந்து கண்டினியூஸாக எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க தானே விமர்சனம். அதனால தானே மாற்றினாங்க. விமர்சனம் யார் சொல்கிறாங்க சார்? சார் அரசியல் கட்சிகள் சொல்கிறாங்க. அரசியல் கட்சிகள் எந்த கட்சி? அது இல்லாமல் முக்கியமாக சுப்ரீம் கோர்ட் அதை சொல்கிறாங்க. ஏன் அவருக்கு மட்டும் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறீங்க, உங்களுக்கு வேறு ஆஃபீஸரே கிடைக்கல அப்படின்னு கேட்குறாங்கல்ல. ஊழல் எந்த பணத்தில் பண்ணுறீங்க? எங்களோட வரி பணத்தில் பண்ணி, அந்த வரி பணத்தை நீங்கள் ஊழல் பண்ணி எடுத்து இன்னொரு தனிநபர்கிட்ட கொடுத்து, அந்த தனிநபர் படம் எடுத்து அதுலேயும் வசூல் பண்ணி அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க. வேணும்னா இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் காட்டணுன்றதுக்காக நீங்கள் இடி நீங்கள் குறை சொல்கிறீங்க. அப்படின்னா திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்கும்போது வந்துச்சு. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸோ அவர் மேலே இருக்கிற இடி கேஸஸ் வந்து முடிஞ்ச உடனே மறுபடியும் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னும் போது இதை வந்து அரசியலுக்காக தானே பயன்படுத்துகிற மாதிரி தெரியுது. அப்போ அவங்களோட கேசஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அருவருப்பத்தவுக்கு மட்டும் இல்லை, அதாவது என்னடா இதெல்லாம் கூட நம்ம கேட்கணுமா அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் ஆகிட்டாங்க. ஏன்னா யாரை நான் குறிப்பிடன்னு தெரியும், அந்த நடிகர் கருணாஸ் இருக்கார் பாருங்கள், அவர் ஏதோ வளரணும்னு ஏதோ ஒரு சீட்டுக்காக ஏதோ வளரணும்னு வளரி தொலைறாரு. அதில் வந்து ஏடிஎம்கே பீரியடில் இருக்கிற எஃப்ஐஆர்ஸ் இருக்குல்ல, அப்போ ஏடிஎம்கே இருக்கிற மினிஸ்டர்ஸே நம்ம பேசணும்ல, ஏன் டிஎம்கே மினிஸ்டர் மட்டும் அட்டாக் பண்ணுறீங்கன்னு கொஸ்டின் இருக்குது. இல்லை அந்த எஃப்ஐஆர் நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த எஃப்ஐஆரோட வெயிட்டேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு எஃப்ஐஆருக்கான வெயிட்டேஜ் என்னன்னு சொல்லுவாங்க. உடனே அதை தடுத்து நிறுத்தணுன்ற போது வரும்போது எது வெயிட்டேஜான எஃப்ஐஆர்ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லா பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிஜேபியை சார்ந்த ஜான்சன் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார். தமிழ்நாட்டில் வந்து இடி ரெய்ட் நடந்துட்டு இருக்கு. அது எங்கே நடக்குதுன்னா டாஸ்மாகோட ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸோட வீட்டில் ரெய்ட் நடந்துட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயமா தான் பார்க்குறோம். அதாவது எந்த விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்ததோ, எந்த ஊழலை வந்து தமிழ்நாட்டில் எந்த பெரிய தலை திருச்சி ஆடுதோ அந்த ஊழலை வந்து பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப தெளிவாக முன்னெடுத்தாங்க. அதனுடைய விளைவுகளாக அதுவும் நியாயமான ஒரு விஷயம். ஏன்னா மக்களுடைய வரி பணத்தை வந்து இந்த அளவுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு அவங்க தைரியமாக ஊழல் பண்ணுறதை வந்து பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்தாங்க. அதுக்கேற்ற ரிசல்ட்டு இன்றைக்கி நடக்கிறத எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, இந்த கேஸில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மேல்முறையீடு போயிருந்தாங்க. இந்த கேஸை வந்து இடியோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ விசாரிக்கக்கூடாதுன்னு. அப்போ வந்து ஹைகோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து விசாரிக்கிறது கரெக்டான விஷயம் தான் அப்படின்னு சொன்னாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதே தான். அதாவது இப்போ நான் தான் திருட்டேன், நீங்கள் யாரும் வந்து என்னை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான். இப்போது நீங்கள் தப்பு பண்ணலைன்னா சிபிஐயோ இல்லை யார் வேணாலும் வந்து உங்களுக்கு விசாரிக்க நீங்கள் தைரியமாக விட்டுறணும். அதை போய் நீங்கள் தடுக்கிறதுக்காக எதுக்கு நீங்கள் மேல்முறையீடு போகிறீங்க? நீங்கள் நியாயமாக இருந்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் சொல்லணும் அவசியமே இல்லையே. இப்போ ஒரு வேளை இல்லைங்க நாங்கள் ஆடிட்டிங் எங்களுக்கு கணக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, ஒரு மாதம் கழிச்சு விசாரிங்க, இல்லை எங்களுக்கு இப்போ டைம் இருக்குது அப்படின்னு சொல்லலாமே. நீங்கள் விசாரிக்கவே கூடாது, நீங்கள் மேல்முறையீடு போகிறீங்கன்னா இப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் தயவுசெய்து வந்துடாதீங்க, நாங்கள் மாட்டிப்போங்கன்றது தான் அர்த்தம். சரி, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்னு ஒன்று இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்னு ஒரு குறிப்பிட்ட பவர்ஸ் இருக்குல்ல, அந்த பவருக்குள்ளே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உள்ளே வந்து இன்டர்ஃபியர் ஆகிறதா எங்கள் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பவரில் வந்து இவங்க இன்டர்ஃபியர் ஆகிறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஃபண்டு வேணும், உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய லைசன்சிங் வேணும், எல்லாமே வேணும். ஆனால் நீங்கள் இங்கே செய்யக்கூடிய அநியாயங்களை வந்து அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டாங்கன்னா, ஏன்னா கொடுத்த பணத்துக்கு நீங்கள் அதுக்கான கணக்கு தெளிவாக கொடுக்கணும். நீங்கள் என்னென்னலாம் ஜிஎஸ்டி கொடுக்குறீங்களோ எப்படி நீங்கள் கொண்டு வரணுன்னு இருக்குது. ரெண்டாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், நீங்கள் வரி பணம், மக்களுடைய வரி பணத்தை நீங்கள் எடுக்கிற போது நீங்கள் எப்படி மத்திய அரசாங்கத்திலிருந்து நீங்கள் பணம் மட்டும் வாங்கிக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்க கேட்கக்கூடிய பதிலுக்கும் நீங்கள் கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். அதுதானே மாநில அரசாங்கத்தினுடைய இது தானே. சரி, இப்போ வந்து ரீசெண்டாக பொள்ளாச்சியோட கேஸோட ரிசல்ட் வந்துச்சு. அவங்களுக்கு வந்து நிறைய தண்டனை கொடுத்துருங்க. அதை வந்து விசாரிச்சதுன்னா சிபிஐ. அப்போ சிபிஐ வந்து ஒரு கேஸ் எடுக்கிறாங்கன்னா அதை முடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ இடி எடுத்துக்கிட்டால் அந்த நம்பிக்கை இருக்கா மக்கள்கிட்ட? அது இல்லாமல் பார்க்கும்போது நிறைய கேசஸ் வந்து இன்னும் பெண்டிங்லேயே தானே இருக்குது இடியை பொறுத்தவரை. அப்போ மக்களுக்கு இதை வந்து எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க நீங்கள்? இல்லை சார், அதாவது கண்டிப்பாக இடியும் சரி சிபிஐயும் சரி எல்லாமே வந்து மத்திய அரசாங்கத்தினோடது. இது ஒரு தனி கட்சியினுடைய இது கிடையாது. அது இண்டிபெண்டன்ட் பாடி தான் சார். நான் என்ன கேட்க வரேன்னா, இப்போ சிபிஐ எடுத்திருக்காங்க, ஒரு கேஸ் வந்து கரெக்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்படின்னும் போது
பல வருஷமா நிலுவையில் இருக்கிற இடி விசாரிச்ச கேஸ்ல ஏன் வந்து நிலுவையிலே இருக்கு அப்படின்றதான கேள்வி இருக்கு. இதை வந்து அரசியல் காரணத்துக்காக யூஸ் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி அப்படி இருக்கு. கிடையாது சார். நீங்க சொன்னது தான். இண்டிபெண்டன்ட் பாடிஸ் தான். இப்போ சிபிஐன்றது வந்து ரொம்ப கிரிமினல் கேஸஸ் இந்த மாரி விஷயங்கள வந்து ரொம்ப இதுவும் வந்து உடனே முடியல. 6 வருஷமாக ரொம்ப கடினமாக உழைச்சு தான் அந்த சிபிஐல பொள்ளாச்சி கேஸ கொண்டு வந்திருக்காங்க. இடி வந்து பல வருஷங்களாக நீங்க சொல்லக்கூடிய இப்போன்னு இல்ல. 20 வருஷம், 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கேஸஸ்லாம் கூட சிலது இருக்கு. ஏன் சிலது டிலே இருக்குன்னா, ஒருவேளை விசாரிக்கும்பொழுது அங்க இருக்க அந்த நபர் யாரோ ஒருத்தர் ஏன்னா இது வந்து ஈடின்றது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஹவாலால இருக்கலாம், இல்ல உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விஷயங்களா, சொத்து விஷயங்களாக இருக்கலாம், இல்ல ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து வித்த விஷயங்களாக இருக்கலாம். ஸோ அந்த செயின் ரியாக்ஷன் அந்த செயின் நீங்க ஃபாலோ பண்ணி போம்போது ஒரு செயின் லிங்க் கட் ஆயிருக்கலாம். ஏன்னா ஒருத்தர் இறந்திருக்கலாம். இல்ல அது சரியாம இல்லாம ஸோ அதனால அந்த விஷயங்கள்லாம் போயிட்டு தான் இருக்கும். எந்த கேஸுமே முடியாம இருக்காது. எவ்ரிதிங் வில் பி ஆன் ட்ராக். இவங்க சொல்ற மாரி இல்லங்க, நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து எங்க ஏவி விடுறாங்க ஈடிய அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதான் சார், ஏன் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமா வருதுன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த கேஸுங்க ஒரு குறிப்பிட்ட வேலைய செய்றாங்கன்னா, அவங்களுக்கான ஒரு ஒரு இந்த அளவுக்கு இந்த வேலைய செய்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஈடியோட கன்விக்ஷன் ரேட் 1%க்கு ரொம்ப கம்மியா இருக்குல்ல. அப்படின்னும்போது நம்ம அதை அவங்களுடைய விசாரணைய நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அப்படி கிடையாது சார். ஒரு நீங்க சொல்ற மாரி இண்டிபெண்டன்ட் பாடிக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. சிபிஐக்குன்னு ஒரு வரமுறை ஒண்ணு இருக்கலாம். அதே மாரி ஈடிக்கு ஒரு வரமுறை இருக்கலாம். அதுக்கேத்த மாரி தான் எல்லாமே அதுக்கேத்த மாரி தான் நகர்ந்து போயிட்டு இருக்கும். ஸோ இதனால இது எதுவுமே பண்ணல, எதுக்கு ஈடிய நீங்க விடுறாங்கன்னு சொன்னா, அப்போ அப்படி இருந்துச்சுன்னா, இஃப் ஈடி இஸ் நாட் தட் பவர்ஃபுல்னா, எதுக்கு அரசு அதிகாரிகளும் அரசாங்கம் அதான் சார், பாதிக்கப்படுறாங்க? ஈடிக்கு மிகப்பெரிய பவர குடுக்குறது அந்த பிஎம் இல்லையா என்ற ஆக்ட். அந்த ஆக்ட்டோட பவர வச்சு இங்க வந்து எதிர்க்கட்சியில இருக்கிறவங்கள மட்டும் தான் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு விமர்சனம் இருக்கலாம். அதனால தான் ஈடிய கொஸ்டின் பண்றாங்க. அப்படிலாம் கிடையாது சார். அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்ந்த மத்த மாநில இருக்கக்கூடிய சார்ந்த அரசியல்வாதிகளும் இதே இடியில இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்திலேயே அவங்களுக்கு விசாரணை போகுது. சார், ஒரு கேஸஸ் 4, 5 எக்ஸாம்பிள் குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இருக்கு. வரிசையா இருக்கு. நான் என்ன சொன்னேன், நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் மொத்தமா எடுத்துட்டு வந்திருப்போம். பட் ஆனா அது எல்லா மாநிலத்திலும் போயிட்டு தான் இருக்கு. நீங்க அதாவது ஒரு வேணும்னே இத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்க காட்டணுன்றதுக்காக நீங்க ஈடிய நீங்க குறை சொல்றீங்க. அப்படின்னா, நீங்க இதற்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது இதே மாரி உங்களுக்கு வந்து ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்துச்சு. இல்ல அதான் சார். திமுகவும் சார், காங்கிரஸ் இருங்க. திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில இருக்கும்போது வந்துச்சு. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து நீங்க ஏவி தான் விட்டுச்சு. அப்ப அந்த கவர்மெண்ட் அப்படிப்பட்ட கவர்மெண்ட் தான் நீங்க ஒத்துப்பீங்களா? ஆமா சார். திமுக சார், ஒத்துக்கு இப்போ இல்ல இல்ல இப்போ திமுக ஒத்துக்குமா? சார், திமுக ஒத்துக்கிறது இல்ல. மக்கள் காங்கிரஸ் எப்படி சார், ஒத்துக்குமா? மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்றத, இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன்ல இருக்கும். ஆ. நமக்கு வந்து ஒரு ஒரு பவர் இருக்கு. அத வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்றோமான்ற கொஸ்டின மக்கள் தானே சார், பார்ப்பாங்க. மக்கள் பார்ப்பாங்க சார். இப்போ ஆனா வந்து மக்களுக்கு புரிதல் இல்ல. மக்களுக்கு புரிய வைக்கிறது தானே நம்மலாம் பேசுறோம். அதான் சார், காங்கிரஸ் வந்து இப்போ இப்போ டிஎம்கே மேல அத ஒரு பவர்ஃபுல்லா யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா, மக்கள் அத பார்த்திருப்பாங்க. ஆமா, காங்கிரஸ் தப்பா பயன்படுத்தியிருக்காங்க. அப்படியே அதே பொசிஷன்ல இருந்து பிஜேபியும் பார்க்குறாங்க. இப்போ ஏடிஎம்கே மேல ஏடிஎம்கேல இருக்கிற பழைய மினிஸ்டர்ஸ் மேல இதே மாரி ஈடி வந்து ரைட் பண்ணாங்களா? அந்த கேஸோட பொசிஷன்லாம் என்னவா இருக்கு? சரி, அதாவது இப்ப சோசியல் மீடியா கொரோனாக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இவ்ளோ வைப்ரன்ட்டா போகுது. அதனால உங்களுக்கு இடி கேஸஸ் ஒரு கேஸ் ஒரு நகர்வு என்னன்றது உங்களுக்கு தெரியுது. ஏன்னா, இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசாங்கம் தான் அங்க ரூல் பண்றாங்க. ஸோ அதனால உங்களுக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது இடி ரெய்டு இதே மாரி நெறைய இதுக்கு வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு சோசியல் மீடியா பெருசா கிடையாது. அதனால நீங்க அந்த கேஸஸோட ஃபாலோ அப் இந்த பேக் எடுத்துட்டு உள்ள போறது, இந்த வீட்ல இருந்து வர்றது அதெல்லாம் அப்ப யாரும் எடுக்கல. ஃபிராங்க்லி ஸ்பீக்கிங். அதான் அதனால சார், அதான் சொல்றேன். மக்களுக்கு வந்து அது இன்னும் புரிதல் இல்ல. ஸோ மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் நம்ம சொல்றோம். ஏன்னா, நீங்க நினைக்கிற மாரி டக்குன்னு போய் ஒரு கேஸ் ரைட் அரெஸ்ட் பண்ணுங்க. உடனே நீங்க இதுல போட்டு ஜெயில்ல போட்டுருங்க, இல்ல தூக்குல போட்டுருங்கன்னு பண்ண முடியாது. பொள்ளாச்சி கேஸ்ல அவ்ளோ சாட்சிகள் நம்ம கையில இருந்துமே, மீடியால அவ்ளோ தூரம் வந்துமே, இதற்காக 6 வருஷம் ஆச்சு. விசாரணை கரெக்ட்டா நடக்கும். விசாரணை கரெக்ட்டா நடக்கணும். ஒவ்வொருத்தரும் கொண்டு வரணும். எந்த விதத்திலும் நம்மளோட லா தான் சொல்லுது. எல்லா விதத்திலும் எல்லாமே கம்ப்ளீட்டா கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் வி ஹேவ் டு மூவ் ஃபார்வர்ட். ஸோ அவ்ளோ ப்ரூஃப் நம்ம கையில இருந்துமே, அவ்ளோ சாட்சிகள் வந்து சொல்லியுமே, இவ்ளோ தாமதம் ஆயிருக்கு. தாமதம்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கான ப்ரொசீஜர் அது. ப்ரொசீஜருக்கான ஆனா தண்டனை கரெக்ட்டா கிடைச்சது. ஸோ அதே மாரி தான் ஈடியும். எந்தெந்த நேரங்கள்ல எது நடக்கணுமோ அது கரெக்ட்டா கரெக்ட்டா எடுத்து பண்ணுவாங்க. சார், அதான் அந்த இடத்துல தான் இப்ப முக்கியமான கேள்வி வருது. இப்போ வந்து நம்ம வந்து அவங்களுக்கு இப்ப யாரெல்லாம் தப்பு செய்றாங்களோ அவங்க தண்டனை வாங்கி குடுத்துருக்குமா? அப்படின்றது தானே முக்கியமான கேள்வியா இருக்கு. இப்போ செந்தில் பாலாஜி இருக்காரு. அவரும் ஜாமீன்ல தான் இருக்காரு. அப்படின்னும்போது மத்த எல்லா மினிஸ்டரும் இப்போ வந்து கூட்டணியில இருக்கார்ல. இப்போ வந்து சரத் பவார் அவங்களுடைய பிரச்சனையில இருக்கும்போது அஜித் பவார் வராரு. அப்படின்னும்போது அவங்களுக்குள்ள அவங்க மேல ஈடி கேஸ் இருந்துச்சு. ஸோ அவரு மேல இருக்கிற ஈடி கேஸ் வந்து முடிஞ்ச உடனே மறுபடியும் கூட்டணியில சேர்த்துக்கிட்டோம். அப்படின்னும்போது இத வந்து அரசியலுக்காக தானே பயன்படுத்துற மாரி ஸோ அப்ப தெரியுது. அவங்களோட கேஸஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? ஆமா சார். அவர் வந்து நிரபராதின்னு சொல்லியாச்சுல்ல. சார், அதாவது அவங்க வந்து என்னன்னா, இதே தான் சொல்றேன். என்ன விஷயத்துல எதுல அது மூவ் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் குடுத்துருக்காங்கன்றது இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் பார்த்தானே குடுப்பாங்க இடி. சார், சும்மா ஒரே விஷயம் தெரிஞ்சுங்க சார். ஒரு என்ன சொல்றது, இண்டிபெண்டன்ட் பாடி இடிய வந்து உங்களுடைய வசதிக்காக இப்போ நான் வந்து பிஜேபி, நீங்க காங்கிரஸ்ன்றனால நான் பிஜேபி வரும்போது இடிய நான் எனக்கு ஏத்த மாரி யூஸ் பண்ணலான்னு பண்ண முடியாது. ஏன்னா உள்ள இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய இல்ல திரு நரேந்திர மோடி அவர்களோட சொந்தக்காரர்களோ, இல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களோ கிடையாது. அதான் சார். இப்ப இல்ல இருங்க. அதெல்லாம் ஆஃபீஸர்ஸ்.
சார் நம்ம வந்து பேசுறது வந்து ஒரு ஆஃபீஸரோட ஜெனுவினிட்டியை நம்ம பற்றி பேசுகிறோம். அதான் சார் ஆஃபீஸர்ஸோட ஜெனுவினிட்டி பத்தி பேசும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, இடிக்கு ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து டைம் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க. அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட டைம் முடியும்போது, நீ ஏன் அவருக்கு ஒரே ஒரு ஆஃபீஸர்ஸ்க்கு மட்டும் 3 டைம்ஸ் எக்ஸ்டென்ஷன் குடுக்குறீங்கன்னு சுப்ரீம் கோர்ட் கேட்ட பின்னாடி தானே வேற ஆஃபீஸர்ஸ போட்டாங்க பிஜேபி. ஸோ அது வந்து இடி வந்து ஒரு ஒரு தனக்கு வந்து சாதகமா தானே பயன்படுத்திட்டு இருக்காங்க பிஜேபி. கோர்ட்டு கேட்டது நியாயம் தான். ஆனால் ஒரு ஆஃபீஸர் என்ன ஒன்றும் இல்லை, இந்த இடின்னு கிடையாது, எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துருங்க, ஒரு ஆஃபீஸரை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டோ அப்படிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆஃபீஸரை மாற்றுறதுன்றது சாதா விஷயம் கிடையாது. ஏன் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்கன்னா, ஏன்னா அவர் 2-3 கேஸ் பழைய கேஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பார், அது இன்னும் போயிட்டு இருக்கும் ரன்னிங்கில். அது இன்னொருத்தருக்கு கொடுக்குறது எப்படி எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லை அவரோட எஃபிஷியண்ட்டான ஆஃபீஸர் வரணும், இதெல்லாம் பார்த்து தான் கொடுப்பாங்க. எது ப்ரையாரிட்டியில் இருக்குன்றது பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ ரொம்ப பெஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ சிபிஐ இப்போ இடி கேசஸ் ஒன்று போய்கிட்டு இருக்குது. இப்போ இதே நேரத்தில் வேறு ஏதோ முக்கியமான டிபார்ட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஃபென்ஸு, இப்போ ஃபார் இராணுவமோ, இல்லை இப்போ இருக்கக்கூடிய உணவு பற்றாக்குறை இருக்கக்கூடிய அங்க விஷயங்களோ, இல்லை எங்கேயோ ஒரு என்ன சொல்கிறது நேச்சுரல் கலாமிட்டிஸில், அதாவது ஒரு ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு வெள்ளம் வந்து ஏதோ ஒன்று ஆகிடுச்சுன்னா அங்கே உடனே வேலை செய்ய கொஞ்சம் உடனே ரிட்ரீவ் பண்ணக்கூடிய ஆஃபீஸர்ஸ் தான் உடனே கொண்டு போய் போடுவாங்க, எதெல்லாம் ப்ரையாரிட்டி இதோ. ஸோ இது இடியும் ப்ரையாரிட்டி தான், பட் அதுக்கு ஏற்ற ஆஃபீஸை உடனே மாற்றுறதுன்றது அவ்வளோ சீக்கிரம் கிடையாது, நல்ல இது ஈஸி கிடையாது. பட் ஹைகோர்ட் கேட்டது கரெக்டு தான், சுப்ரீம் கோர்ட் கேட்டது கரெக்டு தான். அதுக்கான விஷயங்களும் உடனே ஒன்றும் பண்ணலை, கரெக்டான ஆஃபீஸர் அவங்க தேடி கண்டுபிடிச்சி தான் போட்டாங்க. நீங்கள் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்த உடனே அடுத்த நாள் ஒன்றும் மாற்றலை. தட் ஆல்சோ யூ ஷுட் நோ. ஏன்னா சார் நமக்குன்னு ஒரு சிஸ்டம் சார். அந்த ஆஃபீஸர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆஃபீஸர் வந்து பிஜேபிக்கு சார்பா செயல்படுறாரு, அதனால தான் அவங்கள வந்து கண்டினியூஸா எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க தானே விமர்சனம். அதனால தானே மாத்துனாங்க. விமர்சனம் யார் சொல்கிறாங்க சார்? சார் அரசியல் கட்சிகள் சொல்றாங்க. அரசியல் கட்சிகள் எந்த கட்சி? அது இல்லாம முக்கியமா சுப்ரீம் கோர்ட் அதே சொல்றாங்க. ஏன் அவருக்கு மட்டும் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறீங்க, உங்களுக்கு வேற ஆஃபீஸரே கிடைக்கல அப்படின்னு கேட்கறாங்கல்ல. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் மத்திய அரசாங்கம் கொடுத்துட்டாங்க சார். அதாவது இருக்காங்க, பட் ஆனால் கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் வரணும்னு சொல்கிறாங்க. அதான் சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா விமர்சனம் பண்ணுறாங்க கட்சிகள்னு. எனக்கு தெரிஞ்சு 2 கட்சி தான் பண்ணோம், ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று திமுக. ஏன்னா இவங்க 2 பேர் தான் இருக்கிறதுலே சொத்து நிறைய சேர்த்தவங்க. ஸோ இடி கேசஸ் ரொம்ப நெருக்கி வரும்போது ஒருத்தருக்கு பயம். இதை இப்போ இன்றைக்கி இடி ரைட் நடக்குது, எல்லாம் ஓடிடுறாங்க. இப்போ 24ஆம் தேதி எதுக்கு முதலமைச்சர் டெல்லி போகிறாருன்னே தெரியல. முதலமைச்சர் டெல்லி போகிறது 24 இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறாரு. இடிக்கு ரைடிங் வந்த உடனே 24ஆம் தேதி டெல்லி போகிறாரு. எதுக்கு டெல்லிக்கு என்ன வேலை இருக்குன்னு எனக்கு தெரியல. இவங்க ஏதாவது ஒரு வேலையை போட்டு நீங்கள் போனாலும் அங்கே போய் நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்றது பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்கள் இடி ரைடில் நீங்கள் வரீங்க, அதாவது எந்த ஆஃபீஸராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் நியாயமாக இருக்க வேண்டியது தான். இப்போது ஒரு டிபார்ட்மெண்ட்டை தாண்டி ப்ரைவேட் செக்டாருக்கு போகுது. யாருக்கு ப்ரைவேட் செக்டாருக்கு போகுது? ஆகாஷ்ன்ற ஒரு நபருக்கு போகுது. யார் அந்த ஆகாஷ்? அப்படி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆகாஷ் கல்யாணம் பண்ணது யார்? மூகாமுத்தனுடைய பேத்தியை. மூகாமுத்து யார்? கலைஞனுடைய ஃபேமிலி. கலைஞனோட ஃபேமிலி இருக்க ஒரு ஆளை ஒரு தனி நபருக்கு எப்படி ஒரு ப்ரைவேட்டான ஆளுக்கு எப்படி கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. அப்போது ஏற்கனவே நல்லா தெரிஞ்சிருக்கு. இவர் மிக குறுகிய காலத்தில் பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சு படம் எடுக்கிறார். யார்? ஏவிஎம் இவ்வளோ பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கும் போது கூட பெரிய ஹீரோக்களை வச்சு ஒரு படம் எடுக்கிறார். பட்ஜெட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண நிறைய படத்துக்கு பண்ணுறாரு. எப்படி அந்த ஃபண்டிங் அவருக்கு வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம தான் ஒன்று கேட்டோம்ல, என்னங்க நீங்கள் ரெட் ஜெயிண்ட்லேயே எப்போ பார்த்தாலும் ரெட் ஜெயிண்ட் பிடிக்கிறாங்களேன்னா யாரோ அவ்வளோ ஐடியா கொடுத்துருப்பாங்க. சார் ரெட் ஜெயிண்ட்லேயே நீங்கள் காட்டாதீங்க, எல்லா மக்களுக்கு வந்து ஃபுல்லாக ரெட் ஜெயிண்ட்னா சன் டிவியினுடைய இது உதயநிதியினுடைய கம்பெனின்னு தெரிஞ்சு போச்சு, வேறு ஏதாவது கம்பெனி டிவேட் பண்ணுங்கன்னு இருப்பாங்க. அதனால் ஆகாஷ்ன்ற ஒருத்தர் கொடுத்தாச்சு. இப்போ ஆகாஷுக்கும் இந்த அமலாக்கத்துறையினுடைய இந்த டாஸ்மார்க் ரைடுக்கும் என்ன சம்மந்தமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுமக்கள்லாம் அவ்வளோவா யோசிக்காமல் இருப்பாங்க, செயின் லிங்க் பார்த்துருவாங்கல்ல. ஸோ அந்த ஊழல் பணம் எங்கேருந்து போகுது? ஸோ ஊழல் எந்த பணத்தில் பண்ணுறீங்க? எங்களோட வரி பணத்தில் பண்ணி, அந்த வரி பணத்தை நீங்கள் ஊழல் பண்ணி எடுத்து இன்னொரு தனிநபர்கிட்ட கொடுத்து, அந்த தனிநபர் படம் எடுத்து அதுலேயும் வசூல் பண்ணி அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? மல்டிபிளிகேஷன்றது இது, அதுக்கு சொல்லவே வேணாம். திமுக குடும்பத்துக்கு சொல்ல வேணாம், அழகாக மல்டிப்ளேஷன். நம்ம பணத்தையே எடுத்து நமக்கே திருப்பி கொடுத்து நம்மகிட்ட இருந்தே பிடிங்கி இன்னும் மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. அதான் சார் என்னங்க பிரச்சனைனா அவங்களுக்கு தண்டனை கிடைக்க மாட்டேங்கிறத நமக்கு அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் தண்டனைலாம் கிடைக்குங்க, அதெல்லாம் தண்டனைலாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதான் இடியில் அமலாக்கத்துறையில் எந்தெந்த கேசஸ்லாம் கரெக்டாக ப்ரொசீடிங் போய்கிட்டு இருக்கோ எல்லாத்துக்குமே தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இவன் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க இப்போ ரொம்ப ஈஸியாக திமுகவும் சரி காங்கிரஸும் எல்லா ஊடகத்துக்கும் எதையாவது ஒரு ஃபீட் பண்ணி இதை எப்படியும் அமலாக்கத்துறை வந்து ரொம்ப கரெக்டான ஒரு செயல்பாடு இல்லை, அது வந்து ரொம்ப கரப்டடாக இருக்குது, இந்த ஆஃபீஸர் சரி இல்லை, அந்த ஆஃபீஸர் சரி இல்லை, இந்த கட்சிக்கு மட்டுமே சார்ந்து வேலை செய்கிறாங்க அப்படின்றது சொல்லுங்கன்னு ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல விமர்சனம் இருக்குன்னு, இந்த விமர்சனம் நீங்கள் எடுத்திங்கனாலே எல்லாம் சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வரும். அந்த ஒரே இடத்துன்றது பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். திமுக காங்கிரஸ் தான், வேறு எந்த விமர்சனமும் வராது. பொதுமக்களுக்கு இப்போவும் சொல்கிறேன், எந்த பொதுமக்கள் நீங்கள் சொன்ன கேள்வி கேட்பாங்க, சரிங்க கரெக்டுங்க இது திமுகனுடைய ஊழல் வெளில வருதுங்க, 1000 கோடி ரூபா வெளில வருதுங்க, நீங்கள் தண்டனை கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்கன்ற பொதுமக்கள் கேட்பாங்களே தவிர இடி சரியில்லை,
இடி போய் அங்கே ஆஃபீஸர் வேறன்றலாம் பொதுமக்கள் பேச மாட்டாங்க. சார் பொதுமக்கள் ஏன் அந்த மாதிரி பேசுனாங்கன்னா, ஈடியோட ரைட்ஸ் வந்து கண்டிஷன் நடந்துட்டே இருக்கு. இப்போ வந்து இங்க ரெய்டு, அங்க ரெய்டு நம்ம டெய்லி வருமே தவிர, அவங்களுக்கு தண்டனை கிடைக்கலாம் மக்கள் அதை எப்படி பார்ப்பான்றதுனால தான் அந்த கொஸ்டின் வருது. கரெக்ட் சார். ஆனால் அதான் சொல்கிறேன் சார், இடி ஆஸ் எ சிஸ்டம், அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. நீங்கள் சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது. இப்படி நீங்கள் சிபிஐ த்ரூ பண்ணுற மாதிரி நீங்கள் இங்கே இதுக்கு த்ரூ பண்ண முடியாது. ஸோ அதுக்கான சில ப்ரொசீஜர் இருக்குது, சிஸ்டம் இருக்குது. இப்போது நம்ம 2 பேர் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ரொம்ப நல்ல சட்டம் தெரிந்தவர்கள், ஜட்ஜஸ்ஸு, ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்ஸு, ஜென்ரல்ஸு, 1008 ஐஏஎஸ் ஆஃபீஸர், ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஏற்கனவே சிபிஐயில் இடியில் ஒர்க் பண்ணவங்க, இவங்க எல்லாருமே இதை பார்த்துட்டு தானே இருக்காங்க. இப்போது சோஷியல் மீடியா ஓப்பன் ஆகிடுச்சு சார், யார் வேணாலும் பேசலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய கர்னல்ஸ் எல்லாமே பேசினாங்க. இந்த தாக்குதல் வந்தபோது, காஷ்மீர் தாக்குதல் வந்தபோது எல்லாருமே பேசினாங்க. ஸோ அந்த மாதிரி ஏன் அந்த ஆஃபீஸருங்களாம் யாரும் ஓப்பன் பண்ணி பேச மாட்டாங்க? ஏன் பேச முடியாதா? தாராளமாக பேசலாம். ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் ஏன் பேச மாட்டாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சில சிஸ்டம் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கேற்ற ப்ரொசீஜர் தான் போகுதுன்றது அவங்களுக்கு தெரியும். பொதுமக்களுக்கு அந்த ஒரு ஆதங்கம். நமக்கு தான் இந்த படம் மாதிரி தானே, அண்ணாமலை படம் மாதிரி தானே, வருவார், பாலை கறப்பார், ஸ்வீட்டு கம்பெனி ஆரம்பிப்பார், உடனே பணக்காராயிரும். அந்த 3 மணி நேரம் கேப்பில் வர மாதிரி. ஆனால் அதெல்லாம் வந்து இதில் உடனே நடக்காது, பொறுமையாக தான் வரும். நீங்கள் எங்களுடைய முன்னாள் மாநிலத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். மதுவிலக்கு வந்து உடனே நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்டால் அவர் சொல்லுவார், இல்லை அது உடனே முடியாதுங்க, இவங்க சொல்கிற மாதிரி மதுவிலக்குலாம் உடனே பண்ண முடியாது. ஏன்னா அது மதுவிலக்கு உடனே கொண்டு வந்துட்டோம்னா நிறைய பேர் தற்கொலை பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் அடிக்டடாக இருக்காங்க. ஸோ ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் நான் ரெடி பண்ணணும். ஸோ இதுதான் சிஸ்டம். ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ரெடி பண்ணுறதுக்கு எப்படி உடனே ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு பண்ணிடுவாங்களா? முடியாது. அதுக்கு ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணணும், அது பட்ஜெட்டிங் கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் ஒரு சிஸ்டம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகணும். இந்த என்ன சொல்கிறது, இந்த அமலாக்கத்துறையை வச்சு இவங்க பேசி இந்த மாதிரி குளறுபடி பண்ணுற திமுக வந்து அது ரொம்ப அந்த நாடகம்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. அதான் சார், இப்போ டாஸ்மாக் வந்து ஒரு முக்கியமாக டாஸ்மாக் மேலே வந்து டிவிஎஸ்சி தான் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி தான் இடி வந்து உள்ளே வந்து கேஸை விசாரிக்கிறாங்க. அந்த எஃப்ஐஆரில் கிட்டத்தட்ட ஒரு 50 எஃப்ஐஆர்ஸ்க்கு மேலே இருக்குது. அதில் வந்து ஏடிஎம்கே பீரியடில் இருக்கிற எஃப்ஐஆர்ஸ் இருக்குல்ல, அப்போ ஏடிஎம்கே இருக்கிற மினிஸ்டர்ஸையும் நம்ம பேசணும்ல, ஏன் டிஎம்கே மினிஸ்டர் மட்டும் அட்டாக் பண்ணுறீங்கன்னு தானே கொஸ்டின் இருக்குது. இல்லை, அந்த எஃப்ஐஆர் நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த எஃப்ஐஆரோட வெயிட்டேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு எஃப்ஐஆருக்கான வெயிட்டேஜ் என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எஃப்ஐஆரோட வெயிட்டேஜ் எங்கே நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்க வரும்போது எந்த எஃப்ஐஆர் வெயிட்டேஜ் ரொம்ப அதாவது அளவுக்கு மீறி ஒன்று போன விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இப்போ உடனே அதை தடுத்து நிறுத்தணுன்ற போது வரும்போது எது வெயிட்டேஜான எஃப்ஐஆர்ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சார் ப்ரையாரிட்டி பேசிஸ்ன்றது வந்து ஒரு ஆஃபீஸர்கிட்ட கையில் இருக்கே தவிர பிஜேபியோட ப்ரையாரிட்டி டிஎம்கே கிடையாது. அதுதான் சொல்ல வரேன். ஒரு ப்ரையாரிட்டி பேஸ்ன்றது ஒரு ஆஃபீஸர் கையில் இருக்கே தவிர பிரைம் மினிஸ்டர்கிட்டையோ இல்லை எந்த ஒரு கட்சிக்கார்ட்டையோ கிடையாது. புரியுதுங்களா? பிரைம் மினிஸ்டர்ன்றவர் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள், நான் பிரைம் மினிஸ்டர் கரெக்ட். பட் ஆனால் அவர் வந்து கன்சர்னாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய ஆளை பிடிக்கலாம் சொல்கிறதுல அவர் கிடையாது. அவருக்கு நிறைய வேலைகள் இருக்குது, மொத்த நாட்டையுமே காப்பாற்றக்கூடிய வேலைகள் இருக்குது. ஸோ அவர் இதுக்கெல்லாம் அவர் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார். இதெல்லாம் ஒரு சிஸ்டம்மு, அதுக்கான பாடிஸு, இண்டிபெண்டன்ட் பாடிஸ், அவங்க இண்டிவிஜுவல் பாடிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். ஸோ அந்தந்த ஆஃபீஸர் ப்ரையாரிட்டி வைஸில் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதுக்கும் இதை மட்டும்தான் எடுப்பாங்க, இந்த எஃப்ஐஆர் மட்டும்தான் எடுப்பாங்களா? எல்லா எஃப்ஐஆரும் செக் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய மற்ற கட்சிகளுடைய எஃப்ஐஆர்ஸும் செக் பண்ண தான் செய்வாங்க. கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் எல்லாம் பார்க்க தான் போகிறாங்க. சரி, இப்போ பிஜேபி சார்பாக ஒரு முக்கியமான நடைபெற நடந்துட்டு இருக்கு. அது வந்து மூவர்ண கொடி எடுத்துட்டு நம்மளுடைய ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற மாதிரி. இது எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்க்குறீங்க? இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதாவது ஒரு இந்தியனுடைய ஃபண்டமெண்டல் பேசிக்கே வந்து நாட்டுப்பற்று, பேட்ரியாட்டிசம். இந்த நாட்டுப்பற்று தான் ஒரு இந்தியனோட ஃபண்டமெண்டலே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஜாதி மதம் எல்லாமே. முதல்ல நீங்கள் இருக்கக்கூடிய நாட்டினுடைய அந்த பற்று இருக்கணும். அதை வந்து பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே கையில் எடுத்துருக்கு. அது என்றைக்குமே அதை 2வது பட்சமாக வச்சதே இல்லை. முதல்ல வைக்கிறதே வந்து நாட்டுப்பற்றும் நாட்டு பக்தியும். நாட்டினுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது, நம்ம நேஷனல் ஆந்தம் பாடும்போது அந்த புல் அரிக்கும் பாருங்கள், அந்த விஷயம் வந்து நல்லா எல்லாருக்கிட்டையும் வரணுன்றதை வந்து நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி வந்து ரொம்ப ஆசையாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதை வந்து முன்னெடுத்து ஒரு இடங்கள்லையுமே ஊர்வலம், ஒரு ஸ்டேட்டில், ஒரு டிஸ்ட்ரிக்டில், எல்லா இடத்துலையுமே ஊர்வலம் வந்து பாரதிய ஜனதா கட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே அதாவது ட்ராமா பண்ணாமல், எந்த ஒரு ட்ராமா இல்லாமல் நிஜமாலே நம்முடைய நேஷ்னல் ஃப்ளாக், அதாவது நம்முடைய தேசிய மூவண்ண கொடிக்கும் நம்முடைய நாட்டுக்கும், முக்கியமாக இராணுவ தளபதிகளுக்கும் இராணுவ வீரர்களுக்குமே நன்றி சொல்லும் முக்கியமாக தான் அந்த ஊர்வலம் நடக்குது. ஆனால் அதை வந்து சில பேர் வந்து கேலி கூத்தாகிறது, என்னவோ அவங்க நடந்து போனனால தான் உடனே போர் நின்று போச்சு, இந்த மாதிரிலாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எப்படி ஒரு பைத்தியகாரத்தனமாக பேசுகிறதெல்லாம் வந்து அருவருப்பத்தவுக்கு மட்டும் இல்லை. அதாவது என்னடா இதெல்லாம் கூட நம்ம கேட்கணுமா அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் ஆகிட்டாங்க. ஏன்னா யாரை நான் குறிப்பிடன்னு தெரியும், அந்த நடிகர் கருணாஸ் இருக்கார் பாருங்கள், அவர் ஏதோ வளரணும்னு, ஏதோ ஒரு சீட்டுக்காக ஏதோ வளரணும்னு வளரி தொலைகிறார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஜெயலலிதா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து இதில் சட்டசபையில் வந்து பேசுகிறாங்க. 2 விஷயம் பேசினாலே வந்து திமுக அவர்கள் எந்திரிச்சு வெளில போயிடுவாங்க, எங்களோட காவலர்களுக்கெல்லாம் வேலை இல்லைன்னுவாங்க. என்ன 2 விஷயம்னு சொன்னீங்கன்னா, ஒன்று கச்சத்தீவு, இன்னொன்று மதுவிலக்கு. எப்போ ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கும்போது,
அதாவது கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுதுலேருந்தே இந்த மதுவிலக்கு கொண்டு வருவோன்றது இருக்குமா. இப்போது கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது அவருக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் இப்போ உதயநிதி வந்தாலும் சரி, இந்த மதுவிலக்குன்ற ஒரு ட்ராமா நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த கச்சத்தீவுன்ற ட்ராமா நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மதுவிலக்கு ட்ராமா ஏடிஎம்கேவும் பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க. இல்லைங்க, அதாவது நான் 2 அதாவது ஒரே விஷயம் இருக்குங்க. ட்ராமான்றது வேற, ப்ராபபிலிட்டின்றது வேற. இவங்கள வந்து என்ன சொன்னாங்க, முதல்ல மொத்தமாக கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைப்போம் தான் சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர, இவங்கள மாதிரி ஒரே கையெழுத்தில் போட்டுருவாங்கன்னு சொல்லவே இல்லை. அது அப்படி பார்த்தாலும் இவங்க ஒரு 5 வருஷம் தான் இருந்திருக்காங்க. அப்படின்னு பார்த்தா அந்த சைடு வந்து 10 குறைஞ்சிருக்கு வருஷம் கன்டினியூஸா இருக்குல்ல. அப்படி இல்லைங்க. அந்த டைமில் கூட்டணியில் இருந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தான் அதிமுகவில் இருந்துச்சு. அப்போ எவ்வளோ மது, இந்த அளவுக்கு ஊழல் வரல, இந்த அளவுக்கு மது கடைகள் வந்து ஜாஸ்தி ஆகலை, மாஸ்க் பக்கத்துலேயும் சர்ச்சு பக்கத்துலேயும் கொண்டு வந்து வைக்கல. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஒரு கட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துச்சு. ஆனால் என்னைக்கு இவங்க உள்ளே வந்தாங்களோ எல்லா கட்டுப்பாட்டையும் இழந்து அவங்க பாட்டு பணம் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அங்கே போயிடுச்சு. இப்போ இதில் ஒன்று அதே திருமதி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க, கச்சத்தீவை மீட்கிறதுக்கு சொல்லியிருப்பாங்க. நான் எதுக்கு நான் சொல்கிறேன், இந்த ட்ராமாக்காக நான் சொல்கிறேன் கேளுங்க. இதுக்கும் இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடத்துகிற ஊர்வலத்துக்கும் ஒரு சம்மந்தம் உண்டு. அதனால் நான் சொல்கிறேன். அவங்க சொன்னாங்க 91ல், அதாவது அந்த ஆப்போசிட்டில் இருக்க திமுக சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து 91ல் நீங்கள் பேசுனீங்க, கச்சத்தீவை வந்து நீங்கள் வந்து மீட்டெடுப்பீங்கன்னு நீங்கள் வந்து பேசுனீங்க, செங்கோட்டையில் வந்து கொடியேற்றிட்டுன்னு. அவங்க சொன்னாங்க, ஆமாம் நான் பேசினேன். என்ன பேசினேன், கச்சத்தீவை கண்டிப்பாக மீட்டெடுப்போம். எப்படி மீட்டெடுப்போம், மத்திய அரசாங்கத்தினோட சேர்ந்து மாநில அரசாங்கத்துக்கு எந்த அளவுக்கு வரமுறை இருக்கோ அதுக்கு உட்பட்டு தான் நான் பேசினேன். அதை விட்டுவிட்டு 4 பேரை கூட்டிகிட்டு போய் கச்சத்தீவை மீட்டெடுப்பேன்னு பைத்தியக்காரத்தனமாக பேசலான்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? இவர் என்ன பண்ணார் இந்த ஊர்வலத்தில், என்னவோ இவர் வந்து படத்தளபதி மாதிரியும், என்ன கூட இருக்கவங்களெல்லாம் அப்படியே ஒரு இராணுவத்தை நிப்பாட்ட போகிற மாதிரி ஒரு ஊர்வலத்தை அப்படி செட் பண்ணி தான் ஃபுல்லாக பிரமாண்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு தான் இப்போ இந்த அல்லு சில்லு எல்லாமே பேசுகிறது. இவருக்கு கிளம்புன உடனே நிப்பாட்டிட்டாங்க போகிறேன்லாம் பேசுகிறதுன்னு. இவர்களுக்கு தெரிந்தது எல்லாமே ட்ராமாவும் பொய் பேச்சு மட்டும்தான். திமுகவுக்கு எதுவுமே ரியாலிட்டியில் அவங்க நடக்காது. ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். என்ன தெரியும், நம்முடைய வரி பணத்தை எடுத்து அதை மல்டிப்ளை பண்ணி 1 மடங்கு இல்லை 2 மடங்கு இல்லை 100 மடங்கு அவங்க குடும்பத்துக்காக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு வேறு ஆட்களை ஒன்றா கொண்டு வந்து வச்சு, இப்படி புதுசாக இந்த ப்ரொடியூசர் மாட்டுறாரு பாருங்க ஆகாஷ், அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக வச்சு அவங்க மல்டிப்ளை பண்ணிக்க தெரியும். ஆனால் மக்களுக்கு நல்லது பண்ண தெரியுமானா தெரியாது. இன்னொன்று ஒரு கடைசியாக ஒன்று சொல்லணும். இந்த 5 வருஷத்தில் இந்த 4 வருஷத்தில் சொன்ன திட்டங்கள் எல்லாம் எதுவுமே செய்யலை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பிரிட்ஜை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, இந்த கடைசி தேர்தலுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணுவாங்க, ஒரு பார்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, அதாவது வேலையை முடிப்பாங்க. வேலையை ஆரம்பித்த மாதிரி இல்லை, இப்போ தான் உடனே ஆரம்பித்து கடன்னு முடிப்பாங்க, ஒரு ரோடை போடுவாங்க. எல்லாம் இந்த வரக்கூடிய இந்த 8 மாதத்தில் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா தேர்தலுக்கு காட்டணும்ல, இப்போ பார்த்தீங்களாப்பா நாங்களாம் இவ்வளோ செஞ்சுட்டோன்னு. அதுவும் அந்த சொன்ன வேலையெல்லாம் நடக்காது. சொன்னது 100 ரூபாய்க்கு இருக்கும், ஆனால் அவங்க இப்போ பண்ணது வந்து 2 ரூபாய்க்கான வேலையை மட்டும் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணிட்டோன்னுவாங்க. இந்த ட்ராமா இந்த 8 மாதத்துலேயும் நடக்கும். ஸோ இவர்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ட்ராமா. ஏன்னா பணம் எடுக்கிறவங்க, ஸோ ஸ்கிரிப்ட் எல்லாம் பக்கவாக இருக்குது. ஸோ அதுக்கான விஷயங்களை தெளிவாக பண்ணுவாங்க. இப்போ ட்ராமா பண்ணி ஸ்டாலின் வந்து போரை நிறுத்திட்டாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ட்ரம்ப்ன்றதா சொல்லியிருக்காரு, நான் தான் போரை நிறுத்தினேன் அப்படின்னு பேசியிருக்காரு. சார், ட்ரம்ப்போ ஸ்டாலினோ என்ன அவங்களெல்லாம் ஒன்று விட்டுருங்க. ஒரே விஷயம் தெரிஞ்சுங்க, மற்றவங்களாம் அவங்களோட சுயநலத்துக்காக தான் பேசுகிறாங்க. இன்னொன்று சார், இல்லை சார், இப்போ வந்து ஸ்டாலினுக்கு அந்த பவர் கிடையாது, அவங்க கட்சிக்காரங்க அப்படி பேசலாம் எடுத்துக்கலாம். ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் மீடியேட் பண்ண சொல்கிறாரு. அதை வந்து ஆமோதிச்சு பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அதை நம்ம எப்படி ஸ்டாலின் சொல்கிற மாதிரி, ஸ்டாலினுக்கு சொல்கிற ஒரு புகழ்ச்சி மாதிரி ட்ரம்ப் புகழ்ச்சி எப்படி எடுத்துக்க முடியும்? நான் ஒன்று கேட்குறேன். நான் ஒரு சாதாரண சாமானியனாக வச்சு கேட்குறேன். நான் ஒரு சாமானியனா இல்லை, உங்களே நான் கேட்குறேன். ட்ரம்ப்னாலேயோ இல்லை இருக்கக்கூடிய பாகிஸ்தான், ட்ரம்ப்னால இங்கே நடக்கக்கூடிய காஷ்மீர் நடக்கக்கூடிய இராணுவ விஷயத்தை நிப்பாட்ட முடியுமா? அவர்கள் தளபதிக்கு அவர் ஆர்டர் கொடுப்பார் சார். அவர் ஆர்டர் கொடுக்கல. அவர் சொன்னது நான் மீடியேட் பண்ண மீடியேட் பண்ண அதெல்லாம் அப்படி இருந்திருந்தா முதல்ல நன்றி சொல்கிறது யாராக இருக்கும்? நம்மளோட பிரதம மந்திரியாக தான் இருக்கும். அவர் கண்டிப்பாக சொல்லியிருப்பார். ரைட்டுங்களா? அவர் அதெல்லாம் அவருக்கு கண்டிக்கணும்ல சார். நான் மீடியேட் பண்ணாத இடத்துல அவர் மீடியேட் பண்ணுறேன்னு கண்டிக்கணும்ல சார். அதோட எங்களுக்கு முக்கியமான வேலைகள் இருக்குது சார். அதோட எங்களுக்கு முக்கியம் இல்லை சார். ஒரு சிம்லா அக்ரிமெண்ட் படி இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு பிரச்சனைனா 2 நாடு தான் பேசணும், உள்ள யாரும் வரக்கூடாதுன்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும்போது ஒருத்தர் வந்து நான் தான் மீடியேட் பண்ணேன்னு சொன்னார்னா அவரை கண்டிக்காம எப்படி இந்திய பிரதமர் இருக்க முடியும்? ஒரே விஷயம் சார், எங்களுக்கு எங்களுடைய நாட்டுடைய பாதுகாப்பு தான் முதல்ல முக்கியம். நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் பைட்டு கொடுக்குறதுக்கும், ஒரு பிரதம மந்திரி இல்லை அவர் அப்படி தப்பாக பேசிட்டாரு நீங்கள் போய் சொல்கிறதுக்கும் அதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, எங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ரவிபிரசாத் இருக்குல்ல, அவர் வந்து நீங்கள் ரவிசங்கர் சார், அவர் வந்து பேசும்போது அவருடைய பைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இராணுவம், நம்மளுடைய நாடு, நம்முடைய பாதுகாப்பு, அதை பற்றி மட்டும்தான் இருக்கும். இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்தோம், இவ்வளோ தூரம் விமர்சனங்கள்லாம் வந்துமே இதை பற்றி மட்டும்தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு தேவை நம்முடைய மக்கள், நம்முடைய பொதுமக்கள், நம்முடைய நாட்டினுடைய மக்கள், நம்ம இந்திய மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்கான விஷயங்களை முதல்ல பண்ணணும் தான் பண்ணுறாங்களே தவிர இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அந்த ட்ராமாக்கெல்லாம் நவ் தே வில் நாட் கோ.
பிரதம மந்திரி வந்து எங்கே போகிறாரு? காஷ்மீருக்கு போகிறாரு. இராணுவ தளத்தில் போய் இராணுவ அதிகாரிகளையும் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களையும் பார்க்க போகிறாரு. அங்கே போய் என்ன சொன்னார்? பார்த்தீங்களா, நான் தாங்க சொன்னேன், போரெல்லாம் நின்றுச்சுங்க, நான் தான் அடித்தேன்னு சொன்னாரா? இல்லை இராணுவ தளபதிகளுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் நன்றி சொல்ல போனாரா? வித்தியாசம் இருக்குது சார். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப உண்மையமாக மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன தான் கோமாளித்தனம் நீங்கள் இங்கே சும்மா வச்சுக்கிட்டு உங்களுடைய சேனல்ஸை வச்சுட்டு நீங்கள்லாம் பேசினா கூட பொதுமக்கள் பார்க்குறாங்க. பிரதம மந்திரி போய் அங்கே போய் அவர் வந்து உடனே பெருமை தெரிவிக்கல. பார்த்தீங்களா, நான் உங்களை எல்லாத்தையும் அடித்து விரட்டிட்டு நான் பார்த்தீங்கன்னா நான் பெரிய ஆளுன்னு அவர் அங்கே சொல்லலை. அவர் அங்கே போனது இராணுவ வீரர்களுக்கு நன்றி சொல்ல போனார். நன்றி சொல்ல போய் அங்கே போய் பாரத் மாதா கி ஜெயனார். பாரத் மாதா கி ஜெயனா என்ன? நம்முடைய பாரத தாயினுடைய பாரத நாடு, இந்த நாட்டுக்கு வாழ்கன்னு தான் சொன்னாரே தவிர வேறு எதுவும் அவருக்கு என்ன திரு மோடி ஜெயின்னு சொல்லலை. அதுதான் சார் உண்மையான லீடர். ஒரு உண்மையான லீடர்ன்றது தன்னுடைய தாய் நாட்டுக்கும் தன் தாய் நாட்டினுடைய மக்களுக்கு நிற்கிறவன் தான் லீடர். தன்னை பெருமை அடிச்சுக்கிட்டு ஒன்றுமே நம்ம பண்ணாமல் நம்ம எல்லாம் நான் தான் பண்ண ஸ்டிக்கர் ஓட்டுறவன் வந்து தலைவனாக இருக்கவே முடியாது. அதில் திருப்பியும் பிரதம மந்திரி வந்து அவர் எப்படிப்பட்ட ஃபர்ஸ்ட் மேன் சொல்லுவாங்களே, இஸ் அ வெரி குட் மேன், வெரி குட், என்ன சொல்கிறது, ஒரு தாய் நாட்டை நேசிக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டனில் ஒருத்தர்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி கடைசி ஆளாக இருந்தாலும் அவர் நிற்பார். என்றைக்குனாலும் அவர் நிற்பார்ன்றதை நிரூபிச்சிட்டார். சார் உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்க ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.